இன்றைக்கி நம்ம புதுசாக லான்ச் ஆக போகிற விண்டோஸ் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம். 6 வருஷத்துக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து புதுசாக விண்டோஸ் 11 லான்ச் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் 10 2015 29 ஜூலை அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இன்னைய டேட்டை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த விண்டோஸ் 11 ஃப்ரீயா இல்லையா, இதோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, எல்லாத்தையும் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. விண்டோஸ் 10 லோகோட விண்டோஸ் 11 லோகோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதை எதை மீன் பண்ணுதுன்னா விண்டோஸ் 10 நல்லா அப்கிரேட் பண்ணி விண்டோஸ் 11 லான்ச் பண்ண போகிறாங்கன்னு மீன் பண்ணுது. ஸோ விண்டோஸ் 11ஓட டெஸ்க்டாப்பில் ரைட் கார்னரில் ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் 10 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா சுத்தமாக மாறிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. விண்டோஸோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து விண்டோஸ் 10 வரைக்குமே விண்டோஸ் பட்டன் லெஃப்ட் கார்னரில் இருக்கும், டெஸ்க்டாப்போட லெஃப்ட் கார்னரில். பட் இந்த விண்டோஸ் 11ல் டெஸ்க்டாப் பட்டன் சென்டராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்த டாஸ்க் பார்லையுமே இந்த ஐகான்ஸ் எல்லாம் சென்டரா இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வழக்கம் போல லெஃப்ட் கார்னருக்கே தள்ளி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். விண்டோஸ் 10ல டாஸ்க் பார் சாலிட் கலர்ல இருக்கும். பட் விண்டோஸ் 11ல அப்படி இல்லை. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சாலிட் பேக்ரவுண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு பிளர்ரிடா ஒரு மேக்கோட ஃபினிஷை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆப்ஷன்ல ஆஸ் யூஷுவல் ஆப்ஸை பின் பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கமெண்டட் ஆப்ஷன் இருக்கு. கிளாஸி லுக் இருக்கு, அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, ஒரு பிளர்டு. அதான் முன்னே சொன்ன போல இது ஒரு மேக்கோட ஃபினிஷை எடுத்துட்டு வருது. ஸோ சர்ச் ஆப்ஷன்ல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் 10ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் விண்டோஸ் 11லையும் இருக்கு. ஸோ இதுல யூஏஐ நிறைய மாத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங் ஆப்ஸ்க்கெல்லாம் விண்டோஸ் 10ஓட யூஏயும் விண்டோஸ் 11ஓட யூஏயும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ் 11ஓட யூஏ நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11ல நிறைய தீம்ஸ் எடுத்துட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு டைமை சேவ் பண்ற மாதிரி நிறைய லே அவுட் ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வச்சு ஈஸியா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ அடுத்து விண்டோஸ் மெமரைசேஷன். நார்மலா விண்டோஸ் 10 வரைக்குமே நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணணும்னா HDMI கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணிட்டு வேற டெஸ்க்டாப்ல ஒவ்வொரு டேபையும் கொண்டு வச்சு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இந்த HDMI கேபிளை ரிமூவ் பண்ணோனையும் எல்லாமே இந்த மெயின் டிஸ்பிளேல மினிமைஸ் ஆயிரும். மறுபடியும் நீங்க HDMI கேபிளை கனெக்ட் பண்ணோனையும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் அரேஞ்ச் ஆகாது. நீங்க மறுபடியும் மேனுவலா உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். பட் இந்த விண்டோஸ் 11ல மறுபடியும் நீங்க HDMI கேபிளை கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதாவே போய் அரேஞ்ச் ஆயிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். விண்டோஸ் 11ல நிறைய விஜெட்ஸ் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட்ல லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணா நிறைய விஜெட்ஸ் வரும். அதே போல இங்கேயும் லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணா விஜெட்ஸ் வரது போல சொல்லியிருக்காங்க. விஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு அதை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நியூஸ் பார்த்துக்கலாம், வெதர் பார்த்துக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ கேலண்டர் ரிமைண்டர்லாம் அங்கே வச்சிங்கன்னா நீங்கள் ஆப்குள்ளே தான் போய் பார்க்கணும்னு இல்லை, டேரெக்டாக அங்கேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த விண்டோஸ் 11ல நிறைய இன்புட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. கீபோர்ட், டச்சு, வாய்ஸு, கிளிக், ரைட், இது போலலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே புதுசு மாதிரி தெரியல, எல்லாமே பழைய வெர்ஷன்ஸில் வந்துருச்சு. ஸோ இந்த விண்டோஸ் 11ல வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா பார்த்தீங்கன்னா மேக்குக்கு சிரி, ஆண்ட்ராய்டுக்கு கூகுள் அசிஸ்டன்ட், அதே போல் விண்டோஸ் 10ல கொர்டானான்னு ஒன்று இருக்கும். அது போல் விண்டோஸ் 11ல நல்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்தா சரிதான். நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எல்லா டேப்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு டைட்டில் போட்டு நீங்க வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிசைன், சில், கேமிங், ஒர்க், இது போல எந்த செக்ஷன்ல உள்ள டேப் வேணுமோ நீங்க அந்த செக்ஷனுக்கு போய் அதுக்குள்ள உள்ள டேப்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க எடிட்டிங் மாதிரினா எடிட்டிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப் இந்த மாதிரி டேப்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். இது மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த விண்டோஸ் 11ல கேமிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11ல கேமிங்க்கு DirectX 12 Ultimate, ஆட்டோ HDR, Xbox Game Pass, இது போல ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு மெயின் ஃபியூச்சர் ஆஃப் விண்டோஸ் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்லை நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணணும்னா ஒரு சில எமுலேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த விண்டோஸ் 11ல எந்த எமுலேட்டருமே தேவையில்லை, டைரக்டா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இன்டெல் பிரிட்ஜ் டெக்னாலஜிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ண முடியாது. பட் விண்டோஸ் 11ல ப்ரீ பில்டா அமேசான் ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விண்டோஸ் 11 பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. பட் யாருமே இந்த பைரேட்டட் வெர்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க, அதனால நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அரைக்குறை நாலேஜோட விண்டோஸ் 11 இப்பயே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ விண்டோஸ் 11 ஃப்ரீயா இல்லையா, அதோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஏன் லேப்டாப்க்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ விண்டோஸ் 10
10 ஜெனியூனா காசு கொடுத்து வாங்கியிருக்கவங்களுக்கு விண்டோஸ் 11 ஃப்ரீ தான். உங்க பிசியோ லேப்டாப்போ விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டூலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டூல் பேரு விண்டோஸ் ஹெல்த். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஸோ அதை ரன் பண்ணி பார்த்தோன்னே அதே ரிசல்ட் சொல்லும் உங்க பிசி வந்து விண்டோஸ் 11ஓட ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுதா இல்லையான்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம்.